நான் ரீசெண்டா படிச்ச ஒரு கதை வந்து என்னோட மனசை வந்து ரொம்ப தொடுற மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். நம்மளும் உழைக்கிறோம், நம்மளும் கஷ்டப்படுறோம். ஆனா நமக்கு மட்டும் ஏன் வந்து வாய்ப்புகள் வந்து எளிமையா வந்து வந்து சேர மாட்டுது? நம்மளாட்டி ஏன் பணக்காரனா முடிய மாட்டுது? நம்மளாட்டி ஏன் வாழ்க்கையில முன்னேற முடிய மாட்டுது? அப்படின்ற கவலை வந்து எல்லாருமே இருக்கும். ஆனா அதுக்கான காரணங்கள் வந்து புரியவே புரியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணாம இருக்கிறது, பண்ண விடக்கூடாத விஷயங்களை வந்து தொடர்ந்து நமக்கே தெரியாம நம்மள அறியாம பண்ணிட்டு இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கடவுள் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குதோ இல்லையோ, ஆனா நமக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒண்ணு டிசைன் பண்ணி வைக்குது, ஏதோ ஒண்ணு நடத்திட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருமே வந்து நம்ம அறிவியலை நம்பினாலும் சரி, கடவுள் நம்பலனாலும் சரி, நம்ம வந்து நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறத நம்ம எல்லாரும் நம்புறோம். சரியா? அதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நமக்கே தெரியாம நம்மள வந்து வழி நடத்திட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய வந்து பகவத்கீதை மாதிரி பெரிய பெரிய புக்கா இருக்கட்டும், பெரிய மகான்களா இருக்கட்டும், உன்னோட கடமையை செய்யி, உனக்கு என்ன பலன் வரும்ன்றத அந்த இயற்கை முடிவு பண்ணும். அந்த கடவுளோ இல்ல இயற்கையோ அந்த பிரபஞ்சமோ முடிவு பண்ணி உனக்கு தேவையானதை உனக்கு சரியான நேரத்துல கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதை வந்து ரொம்ப அழகானதா அன்னைக்கு எனக்கு ரொம்ப டச்சபிளா இருந்தது. அதனால அந்த கதையை உங்க கூட ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஒரு அந்தனர், அதாவது ஒரு பிராமணர் வந்து ஒரு ஏரிக்கரையில உட்காந்து புலித்தோல் போட்டு காயத்ரி மந்திரம் அது மேல உட்காந்து காயத்ரி மந்திரம் வந்து ஜெபிச்சிட்டு இருக்காரு, சொல்லிட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்த வந்து பசு வந்து பக்கத்துல நிக்குது. அவன் வந்து அந்த கத்தியை தீட்டிட்டு இருக்கான். அந்த பசு வந்து புரிஞ்சுக்குது, இவன் நம்மளை கொல்லதான் போறான், அதுக்காக தான் வந்து கட்டியை தீட்டிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுது, பசு மெதுவா அவுத்துட்டு அப்படியே ஓடிடுது, போயிட்டு இருக்கு. இவன் கத்தியை தீட்டி முடிச்சுட்டு திரும்பி பாக்குறான், பசுவை காணோம். அந்த பிராமணர் கிட்ட போயிட்டு கேட்கறான். கேட்ட உடனே அவர் என்ன சொல்லிடுறாரு, ஆமா இந்த பக்கம் தான் போச்சு அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் ரெண்டு கையை மட்டும் இந்த பக்கம் காட்டி, பசு போன பக்கம் காட்டி, இந்த பக்கம் தான் பசு போச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் நேரா போயிட்டு என்ன பண்ணிடுறான், அந்த பசுவை தேடி அதை கண்டுபிடிச்சு அதை வெட்டி கொண்டுறான். சரியா? இது இதோட முடிஞ்சிருது. அடுத்த பிறவி வந்து அவர் எடுக்கிறாரு. எடுத்து வந்து ஒரு தாழ்ந்த குளத்துல பிறக்கிறாரு. தாழ்ந்த குளத்துல பிறந்தாலும் அவரோட கடமைகள் எல்லாத்தையுமே கரெக்டா செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு உயர் குளத்துல பிறந்தவன் எப்படி எப்படி எல்லாம் வாழ்வானோ, என்னென்ன பழக்கங்கள் வச்சிருப்பானோ, ஒழுக்கமா இருக்கிறது, தினமும் வந்து ஜெபம் பண்றது, ஒரு பிரம்மச்சரியா வாழ்றது, எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறது, 24 மணி நேரம் கடவுளை வந்து தொழுறது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்பிறவில என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதையே பண்றாரு. ஆனா பிறந்தது மட்டும் பாத்தீங்கன்னா தாழ்ந்த குளத்துல பிறந்திருக்காரு. தாழ்ந்த குளத்துல பிறந்திருந்தாலும் உயர்குடிக்கான ஒரு எல்லா விதமான குணங்களையும் அவருக்கு வந்து அவர் வந்து அவரோட தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணிட்டே இருக்காரு. கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருக்கிறாரு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு அவருக்கு ஒரு 30 35 வயசு ஆயிடுது. அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் அந்த கடவுளை வந்து ஒரு கோயில வந்து போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வருது அவருக்கு. அப்பெல்லாம் வந்து நமக்கு வண்டி இந்த மாதிரி ரயில் இது எந்த வசதியும் கிடையாது. நைட்டு நடந்து தான் போனோம், இங்கேருந்து நடந்து தான் போனோம். ஸோ வந்து என்ன பண்றாரு, நடக்க ஆரம்பிக்கிறாரு. பகல் ஃபுல்லா நடந்து போறாரு. நைட்ல வந்து எங்கெங்க அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல உங்களுக்கு தெரியும், நிறைய வந்து வெளிப்புறம் திண்ணைகள் வந்து பாத்தீங்கன்னா வழிபோக்கர் வந்து உட்காந்துட்டு போறதுக்காகவே அப்ப வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரி கிடைக்கிற இடத்துல உட்காந்துருக்காரு. பிச்சை எடுத்து சாப்பிடுறாரு. பகல் பூரா நடக்கிறாரு. நைட்ல வந்து பிச்சை எடுத்து கொஞ்சம் கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து தியானம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு. திரும்ப அடுத்த நாள் பயணத்தை தொடர்றாரு. இப்படிமாவே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல போயிட்டு வெளியில வந்து உட்காந்து பொழுது கழிச்சுட்டு நாளைக்கு எந்திரிச்சு போகும்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த வீட்டுக்காரம்மா வந்து நைட்டு வந்து வெளியில வந்தவங்க, சிரிண்டு கடிக்கிறதுக்காக வந்தவங்க இவரை பாக்குறாங்க. பார்த்தோன்னே இவர் ஆனா ஒரு ஒரு பொலி, இவரோட முகத்துல வந்து ஒரு பெரிய தேஜஸ் தெரியுது. அவங்க வந்து பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு கடந்து விரும்பே போக முடியல. இவங்ககிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. ஐயா நீங்க யாரு, பாக்குறதுக்கு ரொம்ப வசீகரமா இருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி நான் வழிபோக்காம, நான் கோயிலுக்கு போறதுக்காக, அந்த கோயில் போறதுக்காக வந்து நடந்து வந்துட்டு இருக்கேன், பாத யாத்திரையா வந்திருக்கேன், இதுவரை கடந்து வந்துட்டேன். இனிமே நான் நாளை காலையில எந்திரிச்சு இப்படியே போகணுமா, கோயிலுக்கு போகணுமா, வழியில வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து போலான்னு உங்க வீட்டுல உட்காந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவ வந்து என்ன சொல்றா, நீங்க பாக்குறதுக்கு மன்மதன் போல ரொம்ப அழகா இருக்கீங்க, அதனால வந்து என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஐயோ நீ என்னமா பேசுற, நான் வந்து ஒரு பிரம்மச்சாரி, ரெண்டாவது வந்து நீ ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு உன்னோட கணவர் இருக்காரு, இது ரொம்ப தப்புமான்னு சொல்றாரு. கேட்ட உடனே நல்லா இருந்துட்டு இருந்தவங்க திடீர்னு போயிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல உள்ள ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு அந்த அந்த அம்மா என்ன பண்ணுது, அவரு கணவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு, அவரோட தலையை வெட்டி எடுத்துட்டு கொண்டு வந்து இவர் முன்னாடி போடுது. இல்லங்க கணவர் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க, அவரோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன், இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது, என்ன சொல்றதுன்னு தெரியாம எந்திரிச்சு குதிச்சு ஓடுறாரு. இந்த அம்மா பின்னாடியே துரத்திட்டே போகுது. துரத்திட்டே போனோன்னே சத்தம் கேட்டு எல்லாரும் கூடிடுறாங்க. உடனே நாலு நாலு வீதி வந்து கூட்டுற இடத்துல போயிட்டு உட்காந்து ஓலமிட்டு அழுகுது அந்த அம்மா. இது மாதிரி என் வீட்டுக்கு வந்து என் புருஷனை தலையை வெட்டி கொண்டுட்டு என்னைய வந்து கற்பழிக்க முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு மேல பழி போட்டு அவர் எல்லாரும் பிடிச்சி கட்டி வச்சு அடிச்சு அடுத்த நாள் அரச முறை நிறுத்திடுறாங்க. அரசன் வந்து கேட்கிறான், நீங்க என்ன தப்பு பண்ணியான்னு கேட்டோன்னே, எல்லாம் அந்த பாண்டுரங்களுக்கு தான் தெரியும், பாண்டுரங்களுக்கு தான் வெளிச்சொல்லி சொல்றாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, தப்பு பண்ணவன் எவன் ஒத்துருக்கான் தப்ப, இவர் கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான், இவர் ரெண்டு கரங்களையும் வெட்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அரசர் வந்து ஆணையிட்டுறாரு. உடனே வந்து அவரோட ரெண்டு கையை வெட்டி எடுத்துறாங்க. இப்படி இருக்கு. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்துல நெருங்கிட்டாரு.
கோயிலோட அந்த பெரிய கோயிலோட ஆஹ் பெரிய தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கனவுல வந்து கடவுள் வந்து தோன்றி இது மாதிரி என்னோட பக்தன் ஒருத்தன் என்னை வழிபடுறதுக்காக இவ்வளவு தூரமா நடந்து வந்திருக்கான், அவன் இந்த இடத்துல இருக்கான், அவனை போயிட்டு ராஜ மரியாதையோட அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வந்து அவனை தரிசனம் பார்க்க வைங்கன்னு சொல்லி கனவுல சொல்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி எல்லாரும் வந்து சொல்லி அவர் வந்து அழைச்சிட்டு போறதுக்காக வராங்க. அவரும் வந்து போய் கோயில் முன்னாடி நிக்கிறாரு. கோயில் முன்னாடி நின்னோடனே சாமி தரிசனம் பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுகிறாரு, கதறி கேட்கிறாரு, கடவுளை இவ்வளவு தூரம் வந்து பக்தனுக்கு காட்சி கொடுக்கணுன்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்து அவங்க கடவுள் எல்லாம் போய் சொன்ன நீனு, நான் இன்னைக்கு எந்த தப்புமே பண்ணாம இந்த பிறவில நான் எந்த தப்பையும் யாருக்குமே எந்த துரோகமும் செய்யல, எந்த பாவமும் பண்ணல, எதுவுமே நினைக்கல. அன்னைக்கு வந்து நீ அந்த கனவுல அந்த அரசனோட கனவுல சொல்லி நான் எந்த தப்பு பண்ண நீ சொல்லிருக்கலாமே, என் கரத்தை என் கையை வெட்டுற வரைக்கும் நீ எதுவுமே சொல்லாம இருந்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்பதான் வந்து அவருக்கு ஒரு அசிரியரை கேக்குது, மகனே நீ வந்து அழாத, இது வந்து இந்த ஜென்மத்தோட கணக்கு கிடையாது, இது போன ஜென்மத்தோட கணக்கு. இந்த மாதிரி போன ஜென்மத்துல அந்த பொண்ணு தான் வந்து பசுவா இருந்தா, அவன் வீட்டு கணவன் தான் வந்து அதை வெட்டி கொள்ற இவனா இருந்தா, நீ தான் வந்து அந்த பசுவை வந்து காட்டி கொடுத்த, உன்னோட கரங்களை வச்சு காட்டி கொடுத்த. அதனாலதான் இந்த ஜென்மத்துல வந்து அந்த பொண்ணு வந்து உன்னைய பழி தீர்த்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாமே உனக்கு தெரியாத கணக்கு, அதனால வந்து இந்த கணக்கு வந்து இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலி இந்த கதை வந்து நமக்கு நடந்ததா நடக்கலையா, இல்ல வந்து கடவுள்னு ஒண்ணு இருக்கு கான்செப்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம லைஃப்ல வந்து ஏன் நம்ம வந்து ஏன் இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்தோம், நமக்கு ஏன் வந்து இயல்பாவே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளைக்கு வந்து எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்க, எல்லாமே சொத்து வாங்கி வச்சிருப்பாங்க, வீடு கட்டி வச்சிருப்பாங்க, எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த புள்ள வந்து ரொம்ப என்ஜாய் பண்றது மட்டும் தான் லைஃபா இருக்கும். சில வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு அக்கா தங்கச்சி தம்பி அப்பா அம்மா உடம்பு சரியாதவங்க இப்படி எல்லாரையுமே போட்டு அவங்க எல்லாரும் அவங்களோட பாரத்தையும் சேர்ந்து சுமக்கிற மாதிரி இருக்கும். இவர்களுக்கு இயல்பாவே வந்து நல்ல ஒரு ஸ்கூல் கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு பிசினஸ் வாய்ப்பு, அவங்க சுத்தி இருக்க சூழ்நிலை நல்லா அமையும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க, எப்படியோ ஒரு தொழில் வாய்ப்பு, எப்படியோ ஒரு பிசினஸ், எப்படியோ ஒரு வளர்ச்சி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். சில பேருக்கு அது கிடைக்காது. இப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து டவுட் வரும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குது, நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கலையே, நம்ம எந்த யாரையும் வந்து பார்த்து பொறாமப்படல, நம்ம யாரையும் வந்து நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கல, நாம நல்லா இருக்கணும், நாம முன்னேறணும் தான் நினைக்கிறோம், ஆனா நமக்கு ஏன் நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு தாண்டி நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயத்த தாண்டி அது முற்பிறவி இருக்கு இல்ல அப்படின்ற நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா வந்து இந்த கர்மங்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல நாம செய்யற எந்த ஒரு சொல்லுமே எந்த ஒரு செயலுமே வந்து எதுவுமே வந்து ஒரு வாட்டி ஆற்றலா நம்ம வெளிவிட்டுட்டோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து அழியறது கிடையாது. அது ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு விதை மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒரு விதை மாதிரி வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு விதைன்னு வச்சுக்கோங்க. ஒரு விதை வந்து இந்த பூமியில வந்துருச்சு அப்படின்னா அது நிச்சயமா எங்கேயாவது இருக்கும். அது அப்படியே அந்த விதை வந்து வெளியில வராமே இருந்தாலும் மண்ணுக்குள்ளே இருந்தாலும் அந்த விதை வந்து நிச்சயமா இருக்கும். அது என்னைக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு அது முளைச்சி வரும். சரியா? அது மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் லைஃபை. வந்து எல்லாமே நமக்கு லைஃப்ல நடக்கிற எல்லாமே நமக்கு புரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி நம்ம எல்லாத்துக்கும் லாஜிக் பார்க்க போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து மன உளைச்சல தான் அதிகமாகும். ஸோ வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கணக்குல எல்லாமே நடக்குது. அது ஏதோ ஒரு பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையுமே ஏதோ ஒரு கணக்குல அதை நடத்திட்டே இருக்கு. நம்ம கொடுத்துருக்க சூழ்நிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முற்பிறவில நம்ம பண்ண விஷயங்களா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில சம்மந்தப்பட்டவங்க, நாம மற்ற வாழ்க்கையில சம்மந்தப்பட்டது, இப்படின்னு எத்தனையோ விதமான இன்னைக்கும் நம்ம சரி நம்ம வாழ்ற வாழ்க்கைன்றது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 1000 பேருக்கு நல்லதும் பண்ணுவோம், 1000 பேருக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். நாம எதுவுமே பண்றது இல்ல. ஆனா நம்ம ஒரு வாய்ப்பை எடுத்துக்கும் போது அந்த வாய்ப்பு வந்து இன்னொருத்தர் கிடைக்காம போகும்போது அப்படி ஒரு அந்த ஒரு கர்ம சங்கிலி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த லாஜிக்லாம் வந்து நமக்கு ரொம்ப யோசிக்க வேணாம். அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிம்பிளா பகவத்கீதை சொல்லுவாங்கன்னா கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கேட்கறதுக்கு வந்து அது எப்படி நம்ம பலனை எதிர்பார்க்காம எப்படி கடமை செய்யறது அப்படின்ற ஒரு இது வரும். நமக்கு தேவை பணம், நம்ம நல்லா இருக்கணும், பொருளாதாரத்துல சிறப்பா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், நமக்கு தேவையான பணம் வந்து நிறைய வேணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம நினைச்சபடி வாழணும் அப்படின்றதானே எல்லாருக்கும் குறிக்கோளா இருக்கும். அப்படின்றது நம்ம மனசுல எல்லாருக்குமே கேள்வி வந்துட்டே இருக்கும். இதுல வந்து அது ஆசைப்படுறது தப்பு அப்படின்றது தப்பு சரி அப்படின்றது தான் கிடையாது. என்ன சொல்றது அப்படின்னா, இந்த குழப்பங்கள் வந்து தேவையில்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முயற்சி, நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்கோ நம்ம முயற்சியால என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை ஒரு நாளும் சிறப்பா செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கான அதுக்கான விளைவுகள் என்ன வரணுமோ அப்படின்னா அதை நம்மளோட தர்ம கணக்கை பொறுத்து, நம்மளோட பாவ புண்ணிய கணக்கை பொறுத்து, நம்மளோட கர்ம கணக்கை பொறுத்து நமக்கு தேவையானது நமக்கு நிச்சயமா நமக்கு வந்தே தீரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவமா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் சரி, புண்ணியமா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அனுபவிக்கணும் இருந்ததுன்னா அதை நம்ம அனுபவிச்சு தருவோம். இதுல வந்து நம்ம இறை நம்பிக்கை இருந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த அந்த தப்போட உக்கிரங்கள் குறையுன்னு சொல்லுவாங்க. இந்த பாவத்தோட போன ஜென்மத்துல நம்ம தெரியாம பாவம் பண்ணியிருந்தோம், 4 பேரை கொலை பண்ணிருக்கோம், இந்த ஜென்மத்துல நம்ம வந்து அதே 4 பேரால அடிபட்டோ இல்ல கொலைப்பட்டுதான் சாகணும் அப்படின்ற ஒரு விதி இருந்தது அப்படின்னா நாம நல்லபடியா வாழும்போது நம்ம இந்த ஜென்மத்துல கொஞ்சம் அது என்ன சொல்றது அதே மாதிரி ஒரு ரொம்ப வந்து ஒரு
ஒழுங்கில்லாத வாழ்க்கையை வாழும்போது நமக்கு வந்து அதே நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே வந்து நம்ம நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து யாருக்கும் எந்த தவறும் பண்ணாம நம்ம நல்லபடியா உழைச்சு முன்னேறி நம்மளோட வாழ்க்கையை வந்து சரியா அமைச்சுக்கும் போது அந்த இது வந்து ஏதோ நமக்கு ஒரு அடிபடுறதை விட ஒரு கை கால் அடிபடுறதை விட ஏதோ ஒரு சின்ன விஷயத்தோட வந்து நமக்கு வேணா அந்த கர்மங்களை வந்து குறையலாம். கர்மத்தோட எஃபெக்ட் வேணா குறையலாம். ஆனா கர்மன்றது நிச்சயமா நடந்துதான் ஆகும் அப்படின்றதுதான் இதோட கான்செப்ட். சோ வந்து இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். சோ அதனால வந்து அதை பத்தி நினைச்சு ஏன் அப்படி நடக்குது, ஏன் அப்படி எனக்கு ஆகுது அப்படின்ற கேள்வி கேட்கறத விட சரி ஓகே எல்லாமே ஒரு நன்மைக்கு, எல்லாமே ஒரு காரணத்தோட நடக்குது, இந்த காரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மை இருக்கும் அப்படின்ற மட்டும் அந்த பாசிட்டிவ் மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. ரெண்டையுமே நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்ற கண்ணோட்டத்துல அதுக்கு நம்ம என்ன கதையை உருவாக்குறோம் அப்படின்ற கருத்துல மட்டும்தான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு கெட்டதா தெரியுற விஷயம் நாளை பின்ன ஒரு 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாடமா அமைஞ்சிருக்கும். நீங்க நாளைக்கு நாளை பின்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன தவறுதல், இந்த ஒரு சின்ன பாடம் உங்களுக்கு தேவையானதா இருக்கும். இன்னைக்கு வந்து சந்தோஷமா தெரியுற விஷயம் இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கஷ்டமானதா தெரியும். சோ புத்தர் சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இயற்கையில வந்து நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. அந்த செயல்கள் அது விளைவுகள் மட்டுமே இருக்குது, விளைவுகளும் செயல்களும் மட்டுமே இருக்கு. அதை வந்து நாம கூட எப்படி தொடர்புபடுத்திக்கிறோமோ அதை பொறுத்து அது நல்லதாகவும் கெட்டதாகவும் நமக்கு தெரியுது அப்படின்றதுதான். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சோ வந்து லைஃப்ல வந்து குழப்பங்கள் வரும்போது அடுத்து என்ன பண்றது, ஏன் நமக்கு இது நடக்குதுன்னு யோசிக்காம இது மூலியமா எனக்கு என்ன இது என்ன பாடம் கத்துக் கொடுக்க வருது அப்படின்னு மட்டும் கேளுங்க. எனக்கு ஏன் அப்படி நடக்குது, நான் ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு இது மூலியமா நான் என்ன கத்துக்க முடியும், இதுல இருந்து அப்படி பாடம் கத்துக்கிட்டு அடுத்த என் வாழ்க்கையில இந்த தவறு திரும்ப வராம இந்த மாதிரி சூழ்நிலை திரும்ப மாட்டாம வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற அப்ரோச்சை மாத்துங்க. லைஃப் வந்து டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் வியூ வந்து உங்களுக்கு உங்க கண்மூடி தெரியும். ஓகே, எல்லோருக்கும் நன்றி.